ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1 போட போறோம் செகண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருந்து the radius of a sector is 21 centimeter and its central angle is 120 degree. Find the length of the arc, area of the sector and perimeter of the sector. First என்ன கொடுத்திருக்காங்க given எழுதிடலாம். given என்ன கொடுத்திருக்காங்க sector radius எவ்வளோ 21 centimeter, central angle எவ்வளோ angleனா thetaன்னு அர்த்தம். Theta is equal to 120 degree. Find the length of the arc. Length of the arc formula என்னது L is equal to theta by 360 into 2 pi r units. Okay. So இந்த formula வச்சுதான் நம்ம length of the arc கண்டுபிடிக்க போறோம். L is equal to theta எவ்வளோ 120. 120 by 360 into 2 pi r. 2 into pi எவ்வளவு கொடுத்திருக்காங்க pi நமக்கு இந்த சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 22 by 7 கொடுத்திருக்காங்க இந்த சம்க்கு. சோ pi இருக்க இடத்துல 22 by 7 போட்டுட்டு ரேடியஸ் எவ்வளோ 21 சென்டிமீட்டர் 21. இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்க பாருங்க கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் 0 0. நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் 0 0 கேன்சல் ஆயிடும். ஒரு நிமிஷம் 0 0 கேன்சல் ஆயிடும். 12 3s are 36. 3 டேபிள்ல 21 7 டைம்ஸ் போகும். இப்ப இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் இருக்குது என்னதான் 2 into 22 மட்டும் தான் இருக்கு. So L is equal to 2 into 22 which is equal to 22 into 2 எவ்வளோ 22 into 2. 2 2s are 4. 2 2s are 4 44. So 44 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. அதுதான் length of the arc L. செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. செகண்ட் ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் செக்டர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இது ஏரியால அதனால பை ஆர் ஸ்கொயர். தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஏரியா இஸ் ஈக்குவல் டு theta எவ்வளோ 120. So 120 divided by 360 into pi எவ்வளோ 22 by 7. ரேடியஸ் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. r ஸ்கொயர்னா என்னது r ஸ்கொயர்னா r into r ன்னு அர்த்தம் சரிங்களா. ரேடியஸ் ரெண்டு வாட்டி போட்டாதான் r ஸ்கொயர். அதனால 21 into 21 ரெண்டு வாட்டி போடணும். அதுக்கப்புறம் ஏரியா இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கோங்க. இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம். முன்னாடி லென்த்துக்கு கேன்சல் பண்ண மாதிரியே செகண்ட் ஒன்க்கும் கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆயிடும். 12 3s are 36. 3 7s are 21. 7 3s are 21. இப்ப நம்மளுக்கு ரிமைனிங் என்னதான் இருக்கு 22 7 3 மட்டும் தான் இருக்கு. So area is equal to 22 by 3 எவ்வளோ 22 into 3 எவ்வளோன்னு போட்டு பாத்தீங்களா 26. 22 into 3 into 7 இங்க 7 இருக்குல்ல 22 into 3 into 7 எவ்வளோ 22 into 3 7s are 21. So 22 into 21 எவ்வளோ நம்ம பார்க்கலாம். 2 1s are 2. 1 2s are 2. இப்ப அடுத்த செகண்ட் லைன் 2 2s are 4. 2 2s are 4. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும் 2 5 6 4 462. Area is equal to 462 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா. இதுதான் ஏரியா. இங்க 2 போட்டுக்கோங்க. ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நம்ம லென்த் கண்டுபிடிச்ச இடத்துல கொஞ்சம் 1 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லென்த் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா. தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் ஒன் நமக்கு பெரிமீட்டர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு L plus 2R. L plus 2R. Perimeter is equal to length என்ன கண்டுபிடிச்சோம் மேல போய் பாருங்க. length of the arc எவ்வளோ 44 சென்டிமீட்டர். இப்ப என்ன எழுதணும் length வந்து 44 plus 2 into radius எவ்வளோ 2R ன்னு கொடுத்திருக்காங்க. 2R னா 2 into R ன்னு அர்த்தம். ஓகேங்களா. 2R என்னன்னா 2 into R ன்னு அர்த்தம். அப்ப 2 into R என்னது 2 into R என்னது 21 ரேடியஸ். ஓகேங்களா. சோ 2 into 21 இப்படியும் போடலாம். இல்ல நீங்க வேற மாதிரி போடணும்னா 2 into bracketல 21 போடலாம்.
ஓகேங்களா? so perimeter is equal to 44 plus 21 into 2 எவ்வளோ போடுங்க 21 into 2 2 ones are 2 2 2s are 4 42 44 plus 42 இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம் therefore perimeter is equal to 44 plus 42 4 plus 2 5 6 4 plus 4 8 86 ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 86 வருது so perimeter is equal to 86 centimeter ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் சம் போடணும். இது எக்ஸாம்பிள் 2.1 இல்ல, இது நம்மளுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி. ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் 2.1க்கு போலாம். எக்ஸாம்பிள் 2.1 போலாங்களா? ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாம். A circular shaped gymnasium ring of radius 35 centimeter. Radius னு பார்த்தோன்னே எழுதிடுங்க. R is equal to 35 centimeter. Is divided into 5 equal arcs. எத்தனை ஆர்க்கா டிவைட் பண்ணிருக்கு 5 அப்ப எவ்வளவு நம்பர் 5 number is equal to 5 டிவைட் பண்ணிருக்காங்க ஈக்குவலா. arcs shaded with different colors. Find the length of each of the arcs. நல்லா கவனிங்க. find the length of the arc ன்னு கேக்கல, find the length of each of the arc. each னா என்னது ஒண்ணா நீங்க கண்டுபிடிக்கணும். length of the arc ன்னு கேட்டா theta by 360 into 2 pi r னு போடுவீங்க. ஆனா இங்க each அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? length is equal to length of each sector, length of each arcs, length of each arcs is equal to L is equal to 1 by n, ஏன்னா each அதனால 1 by n into 2 pi r units. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். L is equal to 1 by n என்னது 5. so 1 by 5 into 2 into pi கொடுத்திருக்காங்களா? pi நம்மளுக்கு கொடுக்கல. so pi அப்படியே எழுதிக்கோங்க. r என்னது ரேடியஸ் 35. so 35 எழுதியாச்சு. இப்ப நம்ம கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 5 இருக்கு. 5ல எத்தனை வாட்டி 35 போகும்? 7 times 5 7s are 35. ஓகேங்களா? இப்ப ரிமைனிங் நம்மளுக்கு 2 தான் இருக்கு. 2 7 தான் இருக்கு. so L is equal to 2 into 7 which is nothing but 14. 2 7s are எவ்வளோ? 14. so 14 pi போட மறந்துடாதீங்க. இங்க பையும் இருக்கு. 14 pi 14 pi சென்டிமீட்டர். அதான் length of each arcs. சரிங்களா? இது கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இப்ப நம்ம செகண்ட் போலாம். எக்ஸாம்பிள் 2.1 போலாம். A spinner of radius 7.5 centimeter is divided into 6 equal sectors. Find the area of each of the sectors னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, spinner of radius. radius னு சொன்னோன்னு என்ன பண்ணுவீங்க? 7.5 centimeter is divided into 6 equal sectors. அப்ப number of எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு numbers. ஓகேங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா find the area of each of the sectors. area of sectors கேக்கல. பாருங்க, அவங்க கேட்டிருக்குது find the area of each of the sectors. பாருங்க, area of each of the sectors னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம each of the sectors நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ first step என்ன பண்ணுவீங்க? area of the sector ஓட ஃபார்முலா எழுதுவீங்க. area of each sector, area of each sector is equal to, இங்க பாருங்க, each னு சொன்னாலே 1 by n ன்ட்டு தான் அர்த்தம். சரிங்களா? so 1 by n, area is equal to 1 by n pi r square. area னு கேட்டதால pi r square square units. இப்ப 1 அப்படியே போட்டுக்கோங்க. n இருக்க இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. so 6 போட்டுக்கோங்க into pi கொடுத்திருக்காங்களா? நம்மளுக்கு கொடுக்கல. so pi அப்படியே எழுதிக்கிட்டு r என்னது? r ஸ்கொயர்னா r into r னு அர்த்தம். அதாவது 7.5 into 7.5. ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்தரா என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இப்ப நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? இப்ப 6ல 7.5 போக முடியுமா பாக்கலாங்களா? 6 1s are 6. 7 plus 1 இருக்குதால கேரி ஓவர் 1 15 ஆயிடும். 15 வருங்களா 6 டேபிள்ல? வராது. அதுக்கு பதிலா 2 6 2s are 12. 6 2s are 12. 12 plus எவ்வளவு சேர்த்தா 15 வரும்?
3 கேரி ஓவர் 3 சரிங்களா? அப்ப பாயிண்ட் வச்சா 0 ஆயிடும், 30 ஆயிடும். இப்ப 30 என்ன வரும்? 6 5s are 30 ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு 7.5 இப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க டிவிஷன் மெத்தட்லயும் போடலாம். 7.5 டிவைடட் பை 6. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. 6 1s are 6 கேரி ஓவர் 7 minus 6 1 5 அப்படியே இருக்குன்னா 15 ஆயிடுமா? இப்ப 15 வந்து 6 டேபிள்ஸ்ல இருக்கா? இல்ல, அதுக்கு கம்மியான நம்பர் 12. 6 2s are 12. 5 minus 2 is 3. 3 போகுமா? போகாது. அதனால ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம இங்க 0 போட்டுப்போம். இப்ப 30 வருமா? 6 டேபிள்ஸ்ல வரும். 6 5s are 30 ஓகேங்களா? அதனால 12.5. அதே மாதிரி தான் எனக்கு இந்த மெத்தட்லயும் போடலாம், அந்த மெத்தட்லயும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல போடலாம். சோ இது மட்டும் தான் ரிமைனிங்கா இருக்கு. சோ நம்ம எழுதலாம் பை இன்டூ பை மறந்துடாதீங்க 7.5 into 12.5. இப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை கடைசியா போட்டுக்கலாம். 7.5 into 12.5 எவ்வளவு நம்ம பார்க்கலாம். பாருங்க இங்க போடுறேன் நானு. 7.5 into 12.5 எவ்வளவுன்னு பார்க்கலாம். 5 5s are 25. 2 5 7s are 35. 36 37 carry over 3. இருங்க. 7.5 into 12.5 நீங்க ரஃப் டயகிராம்ல போட்டுக்கோங்க. ரஃப் சைடுல போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சைடு போட்டீங்கன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சோ நீங்க இந்த சைடே போடுங்க. 12.5 into 7.5. ஓகே, இப்ப போடலாம். 5 5s are 25. 2 5 2s are 10. 10 plus 2 12 carry over 1. 5 1s are 5. 5 plus 1 6 ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவோம்? செகண்ட் ரோ போடலாம். 7 5s are 35 carry over 3. 7 2s are 14. 14 plus 3 15 16 17 carry over 1. 7 1s are 7. 7 plus 1 8 ஓகேங்களா? 5 2 plus 5 எவ்வளோ? 7. 7 plus 6 எவ்வளோ? 13. 3 இங்க carry over 1 போட்டுட்டீங்களா? இப்ப இங்க எங்க பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷன் போட்டாலே எனக்கு பாயிண்ட் எங்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 12.5ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அதாவது 5 மட்டும் தான் இருக்கு. செகண்ட் டிஜிட் பார்க்கலாம், 7.5 இருக்கு. இந்த 7.5ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? ஒரே ஒரு நம்பர்ஸ் தான். இப்ப அந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 2 நம்பர்ஸ் இருக்கு. அதனால நம்ம 2 மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு பாயிண்ட் வைக்க போறோம். பாருங்க, இப்ப சப்போஸ் ஆன்சர் வந்து 93. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் 93.75 கிடைச்சிருக்குங்களே. இப்ப நம்ம எங்க பாயிண்ட் வைக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சா நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். பாருங்க, 2 இருக்குல்ல, 2 நம்பர்ஸ் தான் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் வருது நம்மளுக்கு. இங்க பாருங்க, 2 நம்பர்ஸ் தான் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் வருது. சோ 1 2 ஓகேங்களா? 2 மூவ்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப எங்க முடியுது? 93க்கும் 75க்கும் நடுவுல முடியுது ஓகேங்களா? அதனால 93.75. அப்ப பாயிண்ட் அங்கேயே வச்சிடலாம். 93.75 பை ஓகேங்களா? இது ஈஸியா இருந்ததுங்களா? சரி, ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்ப நம்ம அடுத்த சமுக்கு போலாம். ஓகே, சோ இப்ப Kamalesh has a dining table circular in shape of radius 70 centimeter. ஓகேங்களா? கமலேஷ்னு எழுதிக்கோங்க, ஏன்னா 2 ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. கமலேஷ் R அப்படின்னா கமலேஷ் radius is equal to 70 centimeter. Tarun has a circular quadrant. இங்க பாருங்க, ரமேஷ் circular dining table ஓகேங்களா? ஆனா இங்க quadrant ஓகேங்களா? Tarun has a circular quadrant. quadrantக்கு எத்தனை சைடு? 4 sides ஓகேங்களா? டைனிங் டேபிள் ஆஃப் ரேடியஸ். இப்ப தருண் எழுதலாம், தருண் ஆர்னு எழுதலாம், தருண்ஸ் ஆர் ஓகேங்களா? தருண்ஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 140 சென்டிமீட்டர். ஹூஸ் டைனிங் டேபிள் ஹேஸ் அ கிரேட்டர் ஏரியா. ஓகே, யாரோட டைனிங் டேபிளுக்கு நிறைய ஏரியா இருக்குன்னு கேக்குறாங்க. ஆப்வியஸ்லி நீங்க ஏரியான்னு பார்த்தோன்னே என்னதான் கண்டுபிடிக்கணும்? ஏரியாவோட ஃபார்முலா போட்டு ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஏரியா ஆஃப் Kamalesh's dining table எழுதுங்க. ஏரியா ஆஃப் கமலேஷஸ் டைனிங் டேபிள்
இஸ் ஈக்குவல் டு இப்ப ஏரியாவோட ஃபார்முலா எழுதுங்க. சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? பை ஆர் ஸ்கொயர். இங்க பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? பை நமக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? 22/7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பை இஸ் ஈக்குவல் டு 22/7 கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அதுதான் இங்க ஃபார்முலேட் பண்ணுவோம். 22/7. ஓகே, இப்ப ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2 ரேடியஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக முன்னாடியே நம்ம 2ஆ பிரிச்சுட்டோம். கமலேஷோட ரேடியஸ், தருண்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லி. இப்ப கமலேஷோட ரேடியஸ் தான் நம்ம போட போறோம், which is 70. 70 into 70 ஏன்னா ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கேன்சல் எல்லாம் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். 7 டேபிள்ஸ்ல 70 எத்தனை டைம்ஸ் போகும்? 10 டைம்ஸ் போகும். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு ரிமைனிங் என்னதான் இருக்கு? 22 into 10 into 70. ஓகே, சோ 22 into 10 எவ்வளோ? 22 into 10 210 தெரியும் நமக்கு. 70 இருக்கு. இப்ப இந்த 22 220யும் 70யும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே ரஃப் சைடு ரைட்டே யூஸ் பண்ணுங்க. போன சைடுக்கு நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ணதால கன்ஃபியூஸ் ஆகியாச்சு. சோ எப்பவுமே ரஃப்க்கு ரைட் இல்ல லெஃப்ட் ஏதாவது ஒரு சைடா பிக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. 220 into 70. இப்ப நம்ம இத மல்டிப்ளை பண்ணலாம். 0 into 0 0, 0 into 2 0, 0 into 2 0. 0வோட எந்த நம்பர் சேர்ந்தாலும் அது 0வா தான் முடியும். 7 into 0 0. 7 2s are 14. 4 carry over 1. 7 2s are 14. 14 plus 1 15. Okay, so the answer is 15,400. 15,400 centimeter. Okay, so area is equal to தருணோட அப்ப என்ன கண்டுபிடிச்சாச்சு நம்ம? கமலேஷோட சர்க்குலரோட ஏரியா, சர்க்குலர் டைனிங் டேபிளோட ஏரியா எவ்வளோ? 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்ப செகண்டா நம்ம தருணோட குவாட்ரண்ட் டேபிள் கண்டுபிடிக்க போறோம், அதோட ஏரியா. சோ ஏரியா ஆஃப் சர்க்குலர் குவாட்ரண்ட், சர்க்குலர் quadrant dining table of Tarun, quadrant dining table of Tarun. இப்படி கூட நீங்க கீழே கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம், ஸ்பேஸ் இல்லைன்னா இப்படி போட்டுட்டு எழுதிக்கலாம் பிராக்கெட் உள்ள. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு இப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் குவாட்ரண்ட்டுக்கு? 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? 1/4 பை ஆர் ஸ்கொயர். 1/4 அப்படியே போட்டுக்கோங்க. பை என்னது நம்மளுக்கு? 22/7. ரேடியஸ் எவ்வளோ? 140. ஓகே, 140 into 140. இப்ப நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். 4 வந்து 140ல கேன்சல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட், இல்லனா 7 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். 7 2s are 14. 20 போயிடுதுங்களா? இப்ப நம்ம 14/140 into 4 divided by 4 எப்படி பண்ணலாம்? 2 டேபிள்ஸ்ல கூட பண்ணலாம். 2 7s are 14. 2 2s are 4. 2 1s are 2. 2 3s are 6. Carry over 1. 2 5s are 10. ஓகேங்களா? இப்ப நமக்கு என்னதான் இருக்கு? ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேட் பண்ணிட்டே வாங்க, இல்லைன்னா ஏரியா போட மறந்துடுவீங்க. ஸோ 22 into 20 into 35. ஸோ 22 into 20 நம்மளுக்கு என்ன தெரியும்? 220ன்னு தெரியும். இப்போ அது 35ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் தான் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 220 into 35. 5 zeros are 0. 5 2s are 10. Carry over 1. 5 2s are 10. 10 plus 1 11. அடுத்தது 3 zeros are 0. 3 2s are 6. 3 2s are 6. 0 0 7 7. இதுதான் ஆன்சருங்களா? இதுதான் ஆன்சரா? பாருங்க, நம்ம ஆன்சர் இதுதான் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு தப்பா இருந்தது அப்படின்னு தோணும்னா மறுபடியும் நீங்க அதை முதல்ல இருந்து ஆரம்பிங்க. பாருங்க, 1/4 into 22/7 into 140 into 140 தான் நம்ம. ஓகே, இப்ப நம்ம பண்ண சம்ல எதுனா உங்களுக்கு தப்பு தெரியுதா? எதனா தப்பு தெரியுதா? நல்லா க்ளோஸா பாருங்க. நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட்டோம், நம்ம நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதணும். ஆனா ஒரு சைட்ல நான் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு தவறு பண்ணேன். அந்த தவறு யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ஓகே, அந்த மாதிரி தான் சம் போடும்போது அனலைஸ் பண்ணி போடணும். நீங்களே கரெக்டா பண்ணிருக்கீங்களா தப்பா பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். 222 into 20 போட்டிருக்கேன், அதோட ஆன்சர் 220ங்களா? தப்பு, அதுதான் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்? மறுபடியும் அதை நம்ம கரெக்டா இன்டூ பண்ணி போட போறோம். சரிங்களா? 220
22 into 20 நம்ம பண்ண போறோம். 2 zeros are 0, 2 zeros are 0, 2 2s are 4, 2 2s are 4. ஆன்சர் 440. இப்ப நம்ம 440 வச்சுதான் இந்த 220 இல்ல 440. ஓகேங்களா? 440 வச்சு நம்ம 35 பண்ண போறோம். மறுபடியும் இந்த சைடுல நம்ம பண்ணலாம். 440 இருங்க, நம்ம மறுபடியும் இந்த சைடுல போயிடலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ற ஏரியால போய் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, 440 into 35. 0 5s are 0, 5 4s are 20, carry over 2, 5 4s are 20, 21 22. ஓகேங்களா? அடுத்தது 3 zeros are 0, 3 4s are 12. ஓகே, 2 carry over 1, 3 4s are 12, 12 plus 1 13. ஓகேங்களா? இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க. 3 4s are 12, 2 0. ஓகே, இப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 2 4 5 1. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? 15,400. முன்னாடி இருக்க சம் மாதிரியே கமலேஷ் மாதிரியே தருணோட குவாட்ரண்ட் சர்க்குலர் குவாட்ரண்ட் டேபிளும் ஒரே ஏரியா தான் இருக்குது. சோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல். யாருக்கு பெருசுன்னு கேட்டிருக்காங்கல்ல பாருங்க. கொஸ்டின்ல whose dining table has a greater area ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் கமலேஷோட டைனிங் டேபிளும் கமலேஷ் டைனிங் டேபிளோட ஏரியாவும் தருணோட டைனிங் டேபிள் ஏரியாவும் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போலாம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் 2.4ல 4 identical medals each of diameter 7 centimeter. diameter எவ்வளோ? 7 centimeter. diameterல இருந்து ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரேடியஸ் வந்து is equal to diameter by 2, which is diameter 7 by 2. ஓகேங்களா? 7 by 2 இதுதான் ரேடியஸ். கண்டுபிடிச்சாச்சு, ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் பிட்வீன் த மெடல்ஸ். இந்த ஷேடட் ரீஜன் தெரியுதுங்களா? இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அந்த ரீஜனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு பார்க்கலாம். இங்க வந்து பை கொடுத்திருக்காங்க. பை இஸ் ஈக்குவல் டு 22/7 கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம போடலாம் பாருங்க. இப்ப ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும் பாருங்க. ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன், இந்த ஷேடட் ரீஜன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்க என்னென்ன ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியுது? ஸ்கொயர் ஷேப் தெரியுது, அப்புறம் சர்க்குலர் குவாட்ரண்ட் ஷேப் தெரியுது. அதனால ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏன்னா அதான் வெளியில இருக்கு, அதனால ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ல இருந்து நம்ம சர்க்குலர் குவாட்ரண்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட். ஓகேங்களா? சர்க்குலர் குவாட்ரண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட் எவ்வளோ? அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி இங்க எவ்வளவு இருக்கு? சர்க்குலர் குவாட்ரண்ட்ஸ் 4 இருக்கு. ஓகேங்களா? அதனால 4 இன்டூ இங்க தெரியுதுங்களா பாருங்க, 1 2 3 4 4 சர்க்குலர் குவாட்ரண்ட் தெரியுதுங்களா? அதனால 4 இன்டூ 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஏரியா இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 1/4 இன்டூ பை 22/7 இன்டூ ரேடியஸ் வந்து 7/2 இன்டூ 7/2. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஏரியா இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கோங்க. a ஸ்கொயர்னா என்னது? சைடுன்னு அர்த்தம். ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 7 தான், அதுன்ட்டு டயாமீட்டர் தான். 7/7 மைனஸ் 4 இன்டூ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அப்படியே எழுத தேவையில்ல. பாருங்க, இங்க 2 4 இருக்கு பாத்தீங்களா? இங்க ஒரு 4, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள்ல 11 டைம்ஸ் போட்டா 22 வரும். சரிங்களா? இப்ப என்னதான் ரிமைனிங் இருக்கு? 11 இன்டூ 7/2 மட்டும் தான் ரிமைனிங்கா இருக்கு. இப்ப அடுத்த லைன் போனீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 7 7s ஆர் எவ்வளோ? 49 மைனஸ் 11 இன்டூ 7/2 எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 7/2 நம்ம பண்ணி பார்க்கலாம். 7 divided by 2, 2 3s are 6 ஆயிடும். கேரி ஓவர் 1 பாயிண்ட் வச்சா 0, 2 5s are 10. சரிங்களா? அப்ப 3.5 தான் அதோட ஆன்சர். சோ இன்டூ 3.5. சரிங்களா? 3.5 எழுதிட்ட பிறகும்
இங்க ஏரியா இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் இப்ப 11 இன்டூ 3.5 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 11 இன்டூ 3.5 இன்டூ 11 எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 5 1s are 5, 1 3s are 3. செகண்ட் லைன் 1 5s are 5, 1 3s are 3 சரிங்களா. 5 6 7 8 அதுக்கப்புறம் 3 ஓகேங்களா. இப்ப பாயிண்ட் எங்க போடணும் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்த பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதனால பின்னாடில இருந்து ஒன்னே ஒண்ணு எடுத்தா போதும். 38.5 சரிங்களா. இப்ப 49ல இருந்து 38.5 நம்ம மைனஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 38.5. 38.5 போட்டீங்கன்னா என்ன வருதும், இது 10 ஆயிடும். அப்ப 10 மைனஸ் 5 5. இது வந்து கேரி ஓவர் ஆச்சுன்னா 8 ஆயிடும். அடுத்தது மறுபடியும் இது 3 ஆயிடும், இது 18 ஆயிடும். 18 மைனஸ் 8 எவ்வளோ 10 சரிங்களா. 10.5 தான் ஆன்சர். சோ மொத்தமா ஏரியா எவ்வளவுதான் இருக்கு 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சரிங்களா. இப்படிதான் எக்ஸாம்பிள் சம்ஸ் போடணும். இன்னையோட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓவர். இதுக்கு மேல வந்து 2.2 3 அதுக்கப்புறம் 4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களோட क्वेश्चन என்னன்ட்டு, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.